ஏங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா போடுங்க. என்னங்க? அப்படியா? கருவேப்பிலைங்க. இன்னும் இதை சமைக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கருவேப்பிலை தேடி போயிட்டா? ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பாண்டியன் வேலை செய்கிறது வந்து ஒரு கடையில் வாடகையாக தாங்க எடுத்து பைக் ஷெட்டு நடத்தி வராரு. அந்த ஓனர் வந்து அப்பா இதோட முடிச்சு போச்சு, லீஸ் டைமும் முடிஞ்சிச்சு, இந்த கடையை நீயே வாங்கிக்கேன்ப்பா விலை கொடுத்து 3 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாரு. பாண்டியனும் யோசிக்கிறாரு. சரி, நான் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுனா, நானும் வீட்டில் எல்லாருக்கும் பேசி இந்த ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்றாரு. சரி பாண்டி, எத்தனை நாளைக்கு நீ இது மாதிரி வேலை செய்வ, வாடகை எடுத்துகிட்டு, இது உனக்கு சொந்தமாக ஆகிடும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நல்ல விஷயந்தான். இருந்தாலும் பாண்டி வந்து வீட்டில் எல்லாரையும் கேட்கணும், பணத்துக்கும் ரெடி பண்ணல, சரின்னு சொல்லிடுறான். வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் பாண்டி பேசுகிறாப்புல. இதை கேட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. என்னடா பாண்டி முதலாளியாக போகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க. நிலாவும் சந்தோஷப்படுறாங்க. உடனே எல்லாம் ஓகே தானா, எனக்கு சந்தோஷம்தான் இந்த கடை நானே வாங்குறதுக்கு, அதில் தான் பணம் தேவைப்படுது 3 லட்சம்ன்றாங்க. பணம் தானே, இதில் ஒரு பெரிய மேட்ரே இல்லை, சோழன் சொல்கிறாரு. நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாரு. உடனே நிலா ஒன்று, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் வந்து கடையை தாராளமாக வாங்கிடுங்க, பிஸ்னஸில் முன்னேறி பெரிய ஆளாக வாங்கன்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. இதை வந்து இவர் ஆசையாக வானதி கூப்பிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு வானதி, நான் வந்து கடை வந்து லீஸ்க்கு எடுத்திருந்தால, இப்போ அதை நான் வந்து ஓனராக போகிறேன், நானே பணம் கட்டி வாங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வானதி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா, கடையெல்லாம் தூக்கி யாரும் கட்டு போடா, இதெல்லாம் ஒரு கம்பெனியில் போய் மாதம் சம்பாதிக்கிற வேலையை போய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க நம்ம வானதி. இது இந்த ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்கலங்க. இதுவும் செய்கிற கைத்தொழில் தானே, பாண்டி நல்லா வேலை பார்க்குறாப்புல, இதை வச்சு அவருக்கு பிடிச்சமான தொழில், இதை வச்சு அவர் முன்னுக்கு வரலாம்ல. தேவையில்லாமல் இந்த வானதி வந்து நெகட்டிவாக பேசி வாங்கி கட்டிக்க போகிறான்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வர கால்வழி சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. அதோடு தான் வேலைக்கும் போகிறாரு. அந்த நேரத்தில் நம்ம சந்தா அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுதுங்க. எப்படி வந்து சோழனும் நிலாவும் பல்லவனோட அம்மா கண்டுபிடிப்பாங்கன்னு நான் என்னன்னு தெரியல. அதுக்காக தீவிரமாக வேலை போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து இங்கே பண பிரச்சனை பாண்டிக்கு, ஒரு பக்கம் வந்து அம்மா பிரச்சனை பல்லவனுக்கு. எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த நிலாவும் சோழனும் எப்படியோ கண்டுபிடிச்சி பாண்டியனோட அம்மா கூட சேர்க்கணும் தான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பாண்டியன் ஏற்றுப்பானு என்னன்னு தெரியாது. பொறுத்திருந்தால் நம்ம வர எபிசோடெலாம் பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.